இப்ப நம்ம வந்து தஞ்சாவூர்ல முன்னாடி இருந்து அரசு ஹரியானா லேப்டாப்ப வச்சு ஹரியானாக்கு நாம வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ரைட்டு. வந்துட்டு 1+1=3னாலும் டீச்சர் எழுத்தெல்லாம் பேச முடியாது. இன்டர்னல்ல ஓகே. போயிரும். அப்படி இருந்துச்சு. ஓகே. அந்த அளவுக்கு. சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு 12 பேருக்கு தான் கிடைச்சது. அதுல அந்த 12 ஆமா. பேர்ல ஒரு ஆளு கீர்த்திகா கணேசன். வந்து இது எது வேணும்ன்றத தாண்டி, எது எனக்கு இது வேணாம். வேணான்றதுல இருந்துல தான் வந்து உங்க குரோத் ஆரம்பிக்குது அப்படின்றத ஆ, வந்து இப்பயும் வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஓ! ரியலி? எஸ். அப்படியா? நிஜமாவேவா? ஓகே. இப்ப எனர்ஜி ம். எல்லாமே. ம். அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு நான் நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு பிடெக் லோன் எடுத்து படிச்சேன். எஜுகேஷன் ம்ஹ்ம். லோன் எடுத்து படிச்சேன். ஓகே. எனக்கு வந்துட்டு இந்த என்ன ஸ்கீம்ன்னு எனக்கு மறந்துருச்சு. அதுல வித்யாலட்சுமி ஸ்கீம்ன்னு நெனைக்கிறேன். அதுல இன்ட்ரெஸ்ட் ம்ஹ்ம். இல்லாம குடுப்பாங்க. ஓகே. அதாவது இப்போ இப்போ வந்து பேங்க்ல வந்துட்டு நீங்க காசு வாங்குறீங்கன்னா, வாங்குற டைம்ல இருந்து அதோட வட்டி ஆரம்பிக்கும். ம்ஹ்ம். ஆனா இந்த ஸ்கீம்ல வந்துட்டு நீங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த வட்டிய வந்துட்டு கவர்மெண்ட் உங்களுக்கு பே பண்ணும். ஓகே, ஓகே. ம். வந்து முன்னாடி வந்துட்டு நம்ம முதல் பட்டதாரிக்கு இருந்துச்சு. இருந்துச்சு. ம், ம், ம். ஆனா நாங்க வரும்போது எங்களுக்கு வந்து சீனியர்ஸ் அவங்கலாம். முதல் பட்டதாரி ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆனவங்கலாம் எங்க சீனியர்ஸ். சரி, ஓகே. அப்ப ம். வந்துட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் குடுத்தது வந்துட்டு இந்த வித்யாலட்சுமி ஸ்கீம். ஓகே. இதுக்கும் ம். வந்துட்டு உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி இருக்கணும். குறிப்பிட்ட சேலரி ம்ஹ்ம். பேரண்ட்ஸோடது இருக்கணும். ம், அந்த ம், ம். மாரிலாம் இருக்குது. ஆ அது அது வந்து இருந்துச்சு. நம்ம ம்ஹ்ம். வந்து பிடெக்ல வந்து லோன் எடுத்து படிச்சோம். ஆனா வந்துட்டு ம். ஹாஸ்டலுக்கு, போக்குவரத்துக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு வீட்ல குடுத்தாங்க. அப்பா குடுத்தாங்க. ஓகே. ம்ஹ்ம். ஓ! ஆ ஸ்டடீஸ்க்கு டியூஷன் ஃபீஸ் அண்ட் இது மட்டும் வந்து காலேஜ் லோனு. லோன். ஓகே. அப்ப வந்து கீர்த்தி வந்து பிடெக்ல படிச்ச விஷயத்த எம்டெக் படிக்கும்போது நீ அத அடைச்சியா? இல்ல எம்டெக் முடிச்சுட்டு அடைச்சியா? எம்டெக் ஸ்டார்ட்டிங் போதே அடைக்க ஆரம்பிச்சாச்சு. அது ஒரு கஷ்டமான விஷயம். ஆ திருப்பியும் 4 படிக்கும்போது வருஷம் தான் குடுப்பாங்க. இன்னொரு ஆ புரியல. 4 வருஷம் பிளஸ் 1 வருஷம் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ம். 5வது வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு வேலை ஆரம்பிச்சுரும். இருந்தா ஆரம்பிச்சிரும். இருந்தாலும் ஹையர் ஸ்டடீஸ் போனாலும் நம்ம வந்து அது ஒரு கன்ஸ்ட்ரெயின். ஆமா. ஆ ஆமா. அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின். இதெல்லாம் தான் நான் சொல்றேன். இப்ப நான் வந்து அந்த மாரிலாம் இருந்திருந்தேன்னா, நான் வந்து அத பெருசா குளோரிஃபை பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து எம்டெக் படிக்கும்போதே நான் ஒரு கடன் அடைச்சேன். எம்டெக் படிக்கும்போதே நான் இவ்ளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தேன். ஆனாலும் நான் என் ஸ்டடீஸ வந்து மேனேஜ் பண்ணேன். அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் பாரு உனக்கு ஞாபகப்படுத்தினா தான் வந்து தெரியுதே. ஆமா நான் எம்டெக் ஸ்டார்ட்டிங்ல தான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆ ஏன்னா வந்துட்டு எனக்கு அது ஏன் நல்லா ஞாபகம் இருக்குன்னா, அப்ப நானும் எங்க அப்பாவும் பேங்க்குக்கு போனோம். ம்ஹ்ம். போயிட்டு வந்துட்டு புள்ள வந்துட்டு கேட்ல பாஸ் ஆயிடுச்சு. 2 ம். வருஷம் படிக்கணும்னு ஆசைப்படுது. நீங்க வந்துட்டு இத ம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு போட முடியுமா? இப்ப ம். ம். அந்த 2 வருஷம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நீங்க வட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா ம். ம். ஸ்கீம் ம். நம்ம அந்த வித்யாலட்சுமி ஸ்கீம்ல வந்துட்டு அதுலயும் ஒரு கண்டிஷன் வரும். ம். இது ம். வந்து ம். எப்ப உங்களுக்கு சாங்ஷன் ஆகும்னா, நீங்க பே பண்ண ஆரம்பிச்சப்புறம் தான் சாங்ஷன் ஆகி அது மைனஸ் ஆகும். அப்போ ஓகே. நீங்க இனிஷியலா நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட் பே பே ம். பண்றதுக்கு, ம். 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 எல்லாத்தோட வட்டியும் சேர்த்து தான் கட்டுவீங்க. ஓ! ஓ! ஓகே. ஆமா. இப்ப அதுக்கு வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இப்ப ம்ஹ்ம். இத வந்துட்டு இது யார் மேலயும் தப்புன்னு சொல்ல முடியாது. இது ம். சிஸ்டமிக்கா இருக்கிற ஒரு பிரச்சனை. ஒரு விஷயம். ம். 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 ஏன்னா, ஓகே. அப்ப நான் சொன்ன மாரி அந்த முதல் பட்டதாரிகள் முடிச்சுட்டாங்க. ம். அப்போ அந்த ஸ்கீமுக்கான பலன் பெரும்பான்மை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கீம் இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. அப்ப ம். நீங்க அடுத்த நெக்ஸ்ட் யாரோ அவங்கள தான் நீங்க வந்து பண்ணணும். பண்ணணும். ம். நெக்ஸ்ட்டுக்கு நீ வந்து பண்ணும்போது, அப்ப அதுல வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்டார் போட்டு நமக்கு அ வந்துரும். வந்துரும். ஓகே. ஓகே. அப்ப எம்டெக் படிக்கும்போதே நீ வந்து அந்த கடனையும் அந்த கடனையும் அடைச்ச. அந்த கேட் கிளியர் பண்ணனால இஎம்ஐ ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்ட் ஆரம்பிச்சுச்சு. கேட் கிளியர் பண்ணனால உனக்கு எம்டெக் ஸ்டைஃபன் இருந்துச்சு. ஆமா. அதனால தான் என்னால கட்ட முடிஞ்சுச்சு. கட்ட முடிஞ்சுச்சு. பட் ஸ்டில் அந்த ஸ்டைஃபன் வந்து எங்களோட எம்டெக் ஃபீஸ் படிக்கிறதுக்கே வந்து அது வந்து ஆமா. அப்படி போயிரும். பட் ஸ்டில் வந்து இந்த பக்கம் நாங்க எம்டெக் ஸ்டைஃபண்ட் வாங்கி, இந்த பக்கம் காலேஜ் ஃபீஸும் ஆ இஎம்ஐக்கு போயிடும். அதேதான். எனக்கு வந்து நீ பேசம்போது ஒரு 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 விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் எம்டெக்ல வந்துட்டு உள்ள வரும்போது, நான் எப்படி யோசிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னா, இப்ப வந்து புரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்டலாம் போயிட்டு நம்ம வந்து தனியாலாம் பேசக்கூடாது. அது வந்து எனக்கு பழகாத ஒரு விஷயம் ஆக்சுவலா. என்னோட ஸ்கூல்ல வந்து அது ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள். ஸோ இல்ல. அ காலேஜ்ல வந்துட்டு அதுவரைக்குமே நான் வந்து இவங்க ஒரு பெரிய ஆளு. இவங்க கிட்ட போய் நம்ம ஒப்பீனியன் கேட்கலான்றதே எனக்கு தோணுனதே கிடையாது. ஏன்னா
கம்மிங் ஃப்ரம் திஸ் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லாததுனால. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கீர்த்தி பார்க்கும்போது கீர்த்தி வந்து டைரக்டா தமிழ்செல்வன் சார் கேபின்குள்ள போயிட்டு எனக்கு இதுக்கு சொல்யூஷன் வேணும் கொடுங்க, நான் இந்த ஃபெல்லோஷிப்புக்கு அப்ளை பண்ண போறேன், ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. அது அது மட்டும் பண்ணல அவ. நீ வா, நீயும் அப்ளை பண்ணுவா, கமான். நான் வந்து எம்டெக்கே வந்து நம்ம சும்மாதான் சேர்ந்திருக்கோம். எங்க அப்பாலாம் வந்துட்டு 4 வருஷம் படிச்சதே பெரிய விஷயம், இதுக்கு அப்புறம் வேற 2 வருஷம் படிப்பியா, மாப்பிள்ள வந்தா கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா, சும்மா காலேஜுக்கு போயிட்டு வர அவ்வளவுதான் அப்படின்ற மனநிலையில தான் நான் போய் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போயிட்டு, வா டெல்லியில ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கு, வா கான்பூர்ல இது இருக்கு, வா அது இருக்குன்னு. பொண்ணு யாரு டைரக்டா ப்ரொஃபசர் கிட்ட போகுது. எனக்கு என்னன்னா அப்பதான் அவங்களும் அதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களும் வந்து அப்ப அந்த கேள்வி கேட்கணும், நம்மளுக்கு வேணும்னா அதை நம்ம கேட்கணும் அப்படின்ற அந்த உந்து சிந்தனை வந்து அது கீர்த்திகாக்கே உரியதா, இல்ல அது உங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததா, இல்ல அது எங்க எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. இதுல எதுவுமே இல்ல. நம்மளும் வந்துட்டு கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்காத புள்ளதான் நல்ல புள்ள. அப்புறம் கேள்வி கேட்டா பெரியவங்களே நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? நீ என்ன அவ்வளவு பெரிய மேதாவியா எங்களை கேள்வி கேட்கற அளவுக்கு? அப்ப அது எப்படி பிரேக் ஆச்சு? பேசுறது இப்படிதான். நம்ம நம்ம செட்டிங்கும் இப்படிதான். நம்ம போன பிடெக் காலேஜ் அதை விட சூப்பர். அவன் வந்துட்டு 1+1=3னாலும் டீச்சர் எழுத்தெல்லாம் பேச முடியாது, இன்டர்னல்ல போயிரும். அப்படி இருந்துச்சு, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு வெறியாகுது. எனக்கு வந்துட்டு படிடாங்கிற, கேள்வி கேட்காதங்கிற, என்னதான்டா நீ ஏன் எனக்கு எப்படி நான் படிச்சிருக்கேன்னு கேட்கறது கேள்வி வச்சுதான் கேக்குற, ஆனா நான் கேள்வி கேட்க கூடாதுங்கிற. நீயே எக்ஸாம்ல கேள்விதான் கேக்குற, ஆனா நான் தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸாம் கேள்வி கேட்க கூடாதுன்ற அப்படி சொல்ற. ஓகே. எனக்கு வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி நிறைய ஆப்போசிட்டா தோணும். ஓகே. இப்ப வந்துட்டு வேற வேற இது வந்து எப்படி போகும்னா, ஏன் இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நமக்கே வந்து தோணும். அப்படி தோணுச்சுன்னா நம்ம கோவம் வேற வந்துரும். அந்த டைம்ல வந்துட்டு நமக்கு அது ஸ்ட்ரீம் லைன் எல்லாம் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அங்க இருந்தேன்னா எனக்கு இது கிடைக்காதுன்னு தெரியும். எனக்கு அந்த இடத்துல அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு போயிடணும், அவ்வளவுதான். அதனால நான் என்ன பண்ணேன்னா, பிடெக்ல ஃபைனல் இயர்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்துச்சு. நான் இங்க இருந்தேன்னா வந்துட்டு இந்த தண்ணியே இந்த பாட்டிலுக்குள்ள ஊத்து, இதுதான் ஃபைனல் ரிசல்ட்னு என்கிட்ட கொடுத்துட்டு நீ ரிப்போர்ட் எழுதிட்டு போயிருவான். அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு சொல்லிக்கலாம். ஆமா. அதனால வந்துட்டு நம்ம வேற பிடெக் பசங்கங்கிறதுனால நம்மள வந்துட்டு ஒரு அள்ளி தள்ளி சொல்லியே கூட மதிக்க மாட்டாங்க. நான் அதனால என்ன பண்ணேன்னா, உட்காந்துட்டு அப்ப வந்துட்டு அப்பதான் இந்த இன்டர்நெட் பூமிங் இதெல்லாம் வந்துச்சு. அப்ப வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவுமே எனக்கு ஆன் ரெக்கார்ட் சொல்லலாமான்னு தெரியல. எனக்கு வந்துட்டு ஒரு வீட்ல வந்துட்டு 3 பெண் பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு, முதல் அக்கா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு, அப்ப குடுத்த அரசு லேப்டாப் வந்துட்டு அவங்களுக்கு இருந்துச்சு. அத வந்துட்டு தெரிஞ்சவங்கங்கறனால எங்களுக்கு குடுத்தாங்க. அத நான் வச்சு அதுலதான் நான் படிச்சேன் பிடெக் எல்லாமே. பிடெக், எம்டெக்கும் அதுலதான் படிச்சேன் நானு. 6 வருஷம் வந்துச்சு அந்த லேப்டாப். 2 ஜிபி ரேம்ல ஓடும். அதுல வந்துட்டு இந்த இன்டர்நெட் எல்லாம் வந்துட்டு அப்ப புது டாய் அது. என்ன அப்படிங்கலாம். அதுல வந்துட்டு புனி சொன்ன மாதிரி டெல்லி கிட்டக்க வந்துட்டு ஒரு புது இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஒண்ணு திறந்தான். அது வந்து பயோடெக்கே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் ஆக்சுவலி. ஆமா, அப்ப வந்து அது ரொம்ப புதுசு. அதுக்கப்புறம் அதுக்கு பேர் ரீஜனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி. ஃபரிதாபாத், ஹரியானால இருக்கு. இப்ப நம்ம வந்து முன்னாடி வந்து அரசு லேப்டாப்ப வச்சு ஹரியானாக்கு நாம வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து இது எது வேணும்ன்றதை தாண்டி எது எனக்கு வேணான்றதுல இருந்துலதான் வந்து உங்க growth ஆரம்பிக்குது அப்படின்றது வந்து இப்பயே வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ஓ ரியலி? அப்படியா? நிஜமாவேவா? இப்ப எது வேணா ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஆசை டிரைவ் எல்லாம் இருக்கும், அவங்க அதை நோக்கி போவாங்க. இன்னொரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நமக்கு அது செட் ஆகலன்னு தெரியுது, அதை விட்டா நமக்கு ஆப்ஷனே நேரோ ஆயிடுது.
ஓகே. அப்படி போனதுதான். ஆனா இதுல ம். எல்லாமே இந்த 2வது என்னன்னா ரிஸ்க் அதிகம். அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆசை அதிகம். இதுல ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் அதிகம். ம், ம், ம். அப்புறம் இங்கருந்து அந்த ஃபரீதாபாத்துக்கு போறது. ம், அப்ப வந்துட்டு தெர்ல எப்படி 12 பேர் செலக்ட் பண்ணாங்க நேஷனல்ல. ம். நேஷனல் லெவல்ல 12 பேர வாங்க அப்படி சொல்லி கூட்டு போனாங்க. அப்ப வந்துட்டு செலக்ட் ஆயிட்டீங்க பேசிக்கலி. ஆமா செலக்ட் ஆனோம். சொல்லுங்க. இப்ப ஆ உங்க ட்ரெய்ட்டே வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கொஸ்டின்ல இருந்து எங்கேயுமே வந்து நான் என்ன வந்து அப்படி சொல்லிக்க மாட்டேன். அது ஃபரிதாபாத்துக்கு அப்ளை பண்ணீங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ன்ஷிப் இந்தியாலயே 12 பேருக்கு தான் கிடைச்சது. அதுல அந்த 12 ஆமா, பேர்ல ஒரு ஆளு கீர்த்திகா கணேசன். ம். ஆமா. இப்ப அது வந்து பெய்டாவும் இருக்குன்னு நெனைக்கிறேன். கொஞ்சமா தான் ம். குடுப்பாங்க. பட் பெய்டா இருக்குன்னு ஆனா நெனைக்கிறேன். அன்பெய்டு நீ போனது. நான் போனது அன்பெய்டு. ஓ! நான் பெய்டுன்னு நெனச்சுட்டு இருக்கேன் இவ்வளோ நாள். அன்பெய்டு. ம். இங்கருந்து ட்ரெயின்ல போறேன். ம். 1 1/2 நாளு. டெல்லிக்கு 1 1/2 நாள். ம். டெல்லிக்கு போறோம். இறங்குறோம். நமக்கு வந்துட்டு ம். ஃபர்ஸ்ட்டு லாங் ஜர்னி. ம். போறோம். அங்க வந்துட்டு அங்க எனக்கு அசைன் ஆன மென்டார் வந்துட்டு ஈஸ்வரன்னு பேரு. ம். எஸ்.வி. ஈஸ்வரன். ம். அவரு வந்துட்டு எப்படின்னா, அவரு 1, 2 அவரு வந்து என் கூடயே இன்னொரு பிடெக் பொண்ணும் வந்துச்சு அவர் லேப்க்கு. நாங்க ம். அந்த பொண்ணு வந்துட்டு டெல்லி டெல்லி அண்ட் டெல்லி சரவுண்டிங்ஸ் பிராட் அண்ட் பாட் அப். அவங்க ஓகே. ஆட்டிட்யூடே வேற மாரி இருக்கும். ம். 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 ஓகே. அவங்க ஆட்டிட்யூட் அண்ட் அப்ரோச்சே வந்துட்டு வேற மாரி இருக்கும். இந்த பக்கம் நம்மள கேள்வியே கேட்காதன்னு இருப்பான். அங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்பாய்ங்க. ஓ! ஓகே. ம். அங்க வந்துட்டு அ ஏன்னா அது அந்த அந்த வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சுச்சு. ம். ஓகே. இன்னொன்னு வந்துட்டு எனக்கு அதுல தப்பு இருக்கிற மாரி தெரியல. என் மனசுக்கு அப்ப. இன்னும் ம். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு அது தேவைப்பட்டுச்சு. அந்த ம். ஓகே. சரவுண்டிங் வந்துட்டு எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஓ! எனக்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு. கேட்கிற இடத்துக்கு ஒரு சரவுண்டிங் வேணும். ம்ஹ்ம். ஓகே. வந்த சூப்பர்வைசரும் வந்துட்டு ரொம்ப என்கரேஜிங். அவர் வந்துட்டு கேள்வி ம். இப்போ நமக்கு தெரியலன்னா தெரியலன்னு மட்டம் தட்ட மாட்டாரு. இப்ப ம்ஹ்ம். நெறைய விஷயம் வந்து நான் அவர்ட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஓ! இப்போ ஓகே. வந்து எல்லாத்தையுமே அவர் வந்து நீ கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கிற. உனக்கு எல்லாம் தெரிஞ்சா நான் ம். ஏன் கொண்டு ஆ வரணும்? எக்ஸாக்ட்லி. அது இருந்துட்டாலே போதும். ஆ. அந்த ஆட்டிட்யூட் அவர்கிட்ட மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். புரொஃபசர் ஓகே. இதுல. அவர் வந்துட்டு அப்ப ம். ஆல்ரெடி ரிட்டயர்டா இருந்தாரு. ம். எமெரிட்டஸ் புரொஃபசரா இருந்தாரு. ம். ஓ! அப்ப அது வந்து அப்படி பிடெக் ஃபைனல் இயர்ல தான் இது வந்துச்சு. அதுதான் நான் எம்டெக்ல பார்த்துருக்கேன். ஆமா. அதுதான் ஓகே. ரீசன். ம். நைஸ். அவரு தான் ரீசனும் கூட இதுக்கு படிக்கணும்னு ஷிஃப்ட் ஆனதுக்கு. ஏன்னா, அப்ப நான் வந்துட்டு வேலைக்கு எதுனா போயிரலாம். ம். ஏதாவது ஓகே. ஒரு வேலைக்கு போயிரலாம். அப்படிங்கிற ம்ஹ்ம். மென்டாலிட்டில தான் நான் இருந்தேன். ம். ஏன்னா, ம். ம். எனக்கு வந்துட்டு அப்ப வரைக்கும் நம்ம எப்படி ஆயிட்டோம்னா, ஓகே வா சிஸ்டம்குள்ள நீ இன்டகிரேட் ஆகு. அப்படி இருந்துச்சு. ம். 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 மனசளவுல நம்ம வந்துட்டு சிஸ்டம்குள்ள விருப்பம் இல்ல. ம். இதே சிஸ்டம்குள்ள இருக்கிற பிரச்சனைலாம் நமக்கு தெரிஞ்சாலும், நம்மளும் அப்படியே பார்ட்டா போயிரலாம். ம். 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 அப்படி இருக்கும். ஓகே. அப்புறம் அந்த கேள்வி கேட்கறது வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படின்றது அவர் ரொம்ப என்கரேஜிவா இருப்பாரு. "நீ இன்னும் ம். படிக்கணும். நீ இன்னும் வந்து வேலை பார்க்கணும். நம்ம ம். வேலை பண்ணலாம் பார்ப்போம். ஆனா அது எப்படி ஏன் பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்." ஓகே. நைஸ். அப்படிங்கிறதுக்கு அவர் பெரிய உந்துதல். ஆ அதுல தான் வந்து ஏன்னா எனக்கு வந்து மெயினா நான் கத்துக்கிட்டதே வந்து அந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே. எனக்கு அப்பதான் தெரியுது, ஓ! நம்மளுக்கு வேணும்னா நம்ம கேட்கலாம் போல இருக்கு. ஆ. ஆ நம்ம கேட்டா நம்மளுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம பழகுனதே கிடையாது. நம்மளுக்கு ஒண்ணு வேணும், எனக்கு அது வேணும், இது என்னது அப்படின்னு கேட்டதே கிடையாது. அதனால எனக்கு அது ரொம்ப அந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. பட் அது எனக்கு இப்ப தான் தெரியுது. தேங்க்ஸ் டூ யூ ஈஸ்வரன் சார் அண்ட் ஹரிப்பிரியா மேம். ஹரிப்ரியா? ஹரிப்ரியா ஆ மேம்னால தான் கீர்த்தி நான் வந்துட்டு ஹிந்தி கீர்த்திகாவின் ஹிந்தி அந்த வாழ்வின் இடத்துல போயிட்டு மனிதர்கள் நான் ஓட்டுனது. அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணலாம். இந்த எபிசோடோட எண்ட்ல வந்து இப்பதான் நம்ம பிடெக் முடிச்சிருக்கோம். அந்த மாரி எம்டெக், பிஹெச்டி அது மாரி வரும்போது மனிதர்கள் அப்படி சொல்லி சம்மரைஸ் பண்ணலாம். ம். ஓகே. இப்ப வந்து பிடெக் இன்டர்ன்ஷிப் வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப மேஜரான ரோல் ப்ளே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து எம்டெக் மறுபடியும் மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வராங்க கீர்த்திகா. அண்ணா யுனிவர்சிட்டிக்கு வராங்க. சொல்லுங்க அண்ணா யுனிவர்சிட்டி பத்தி சொல்லுங்க. அங்க உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அத பத்தி சொல்லுங்க. கரெக்ட் தான். இப்படிதான் ஃப்ரெண்டு. அ, ஆ. அ அதுக்கு எப்படி வந்தோம் அப்போ? அப்போ நம்ம நம்ம பேட்ச்சுக்கு வந்துட்டு எனக்கு தெரியல உனக்கு ஞாபகம் இருக்குதான்ட்டு, நம்ம பேட்ச்சுக்கு வந்துட்டு இந்த எம்டெக் அப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப லேட் ஆச்சு. ஆமா. செப்டம்பர்ல தான் டான்செட் வந்து ஸ்டார்ட்டே ஆச்சு. எக்ஸாம்னாலன்னு நெனைக்கிறேன். எக்ஸாம் ஆமாமாமா. ஏதோ ஆமா டிலே எக்ஸாமே பண்ணாங்க. வரல ரொம்ப நாளா. நான்லாம் வந்து படிக்கவே மாட்டேன். அவ்வளதான் ஸ்கூல் டீச்சர் தான் முடிவு பண்ணி, ஸ்கூலுக்கே டீச்சரா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்.
இப்ப வந்துட்டு நமக்கு டிகிரி வந்து எனக்கு மேல முடிஞ்சுச்சு. டிகிரி ம்ஹ்ம். சர்டிஃபிகேட் ஜூன்ல குடுத்துட்டாங்க. ஓகே. ஆனா நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து லேட்டு தான். நமக்கு அட்மிஷன் ஆனது வந்துட்டு செப்டம்பரு. ம். ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் சேர்றோம். ம். நீ சொல்லும்போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சாரி ஃபார் இன்டரப்டிங். ஆ ம். இப்படி வந்து கீர்த்திகாவால வந்து ஒண்ணு பண்ணாம சும்மா இருக்கவே முடியாது. அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க ஓடிட்டே இருக்கணும். இது இப்ப வந்து இப்ப எதுக்காக அவங்க இந்த கான்டெக்ஸ்ட்ட வந்து சொன்னாங்கன்னா, லேட் ஆச்சு அப்படின்னா, அந்த 3 மாசத்துல அவங்க எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்ப வெளிய வரும். அந்த 3 மாசம், 4 மாசம் கூட அவங்க சும்மா இல்ல. வா மனிதர்களின் வாழ்க்கையில் ஓட்டம் எவ்வளவு முக்கியமானதுன்றதுக்கு ஒரு 2 லைன்ல பதில் சொல்லிட்டு நீங்க உங்க ஜர்னிய கன்டின்யூ பண்ணுங்க காய்ஸ். நான் அப்ப வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் போனேன். அதுக்குள்ள நடுவுல. பாத்தீங்களா இல்லையா? டெல்லில இருந்து வந்துட்டு சென்னைக்கு வந்தோனே சென்னையில இன்டர்ன்ஷிப். ஆமா. ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் தான் வேல பார்த்தேன். ம். 10,000 சம்பாதிச்சேன். அப்போ இன்டர்னா. ஃபர்ஸ்ட் சேலரி. அதுதான் ம். முதல் சேலரி. ஆமா. அ, அ. ஆ அப்ப வந்து சம்பாதிச்சோம். அது வந்துட்டு அதே மாரி தான் பெருசா இன்ட்ரெஸ்ட்டோட இது பண்ணணும் அப்படின்னு நெனச்சுலாம் பண்ணதில்ல. அப்ப ம். வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷாலான்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. அது இன்னும் ம். இருக்குதான்னு எனக்கு தெரியல. இருக்கு, இருக்கு. ஆ அதுல தான் வந்துட்டு ஒரு கன்டென்ட் ரைட்டர் ஜாப் மாரி ஒண்ணு கெடைச்சது. ம். அதுக்கப்புறம் அங்க போனேன். ஒரு 1 மாசம் போனேன். அது வந்துட்டு ம். பிரஷர் இருந்துச்சு. அதனால தான் போனேன். எனக்கு விருப்பம் இருந்துலாம் நான் போல. ம். ஏன்னா எனக்கு அது எனக்கு எழுத பிடிக்கும். ஆனா அந்த ம். வேலையா எனக்கு பிடிக்குதான்லாம் தெரியல. அதே ம். மாரி ஈஸ்வரன் சார் வரலன்னா, இந்த பாத்து எடுக்கலன்னா, அந்த பாத்தா போயிருந்தா நான் எங்க இருப்பேங்கிறதும் தெரியல. ம். ஏன்னா, ம். அவரு ம். நீ சொன்ன அது மாரி பிடெக் அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சும் வந்துச்சு. ஆனா ம். ஈஸ்வரன் சார் வந்துட்டு எங்க அப்பாட்ட பேசுனாரு. ஓ! புள்ள வந்து ஆ புள்ள வந்து எதனா பண்ணுவா. எதனா ஒண்ணு பண்ணுவா. அவள பண்ண விடுங்க. படிக்க வைங்க. அப்படி சொல்லிட்டு வாவ்! அவர் ஒரு அவரும் வந்துட்டு ஒரு குட்டி ரோல் ப்ளே பண்ணாரு தான். எங்க பெரிய அப்பாவுக்கு என்ன ரோல். படிக்க வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா ம். வந்துட்டு, அந்த சரவுண்டிங் பிரஷர் வந்துட்டு யார வேணா, எப்படி வேணா அது வந்து லைட்டா ஷேக் பண்ணும். நமக்குமே ம். அது நடக்கும். ம். 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 அதனால ம். அவர் லைட்டா வந்துட்டு தள்ளாடும்போது, கோயின்சிடென்டலா அவர் வந்துட்டு எங்க அப்பாவ பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. வாவ்! ம். அப்ப வந்துட்டு அவர் அத சொன்னாரு. அதையும் எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. ம்ஹ்ம். அவர் நைஸ். அவர் சொன்னதுனால தான் அப்படி சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் நம்ம கேட் எழுதுறோம், கேட் பாஸ் பண்றோம். அண்ணா லிஸ்ட்ல ம். 2, 3 என்ட்ரன்ஸ் கே இருக்கு. அந்த பறக்க விடும்ல அது போடணும் இந்த இடத்துல. அ ஆ. அண்ணா லிஸ்ட்ல இருந்து அதான் 1 டான்செட், இன்னொன்னு கேட். கேட்டு. குறிப்பிட்ட ம். ரிசர்வ்டு சீட்ஸ் இருக்கும். ஒரு 2த்துக்கும். அப்புறம் ம். நம்ம கேண்டிடேட் ரிசர்வேஷனும் இருக்கும். கேட்னா உங்களுக்கு ரூ. 12,500 காசு கிடைக்கும் மாசம். இப்ப இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இருக்கு எவ்வளவோ? இன்கிரீஸ் பண்ணி. ஒரு ரூ. ஆமா. 1000 என்னவோ. ம். ம். அ அப்புறம் வந்துட்டு ஃபீஸு அவ்வளோதான். அப்பயும் வந்துட்டு அ கேட்டோட ஸ்டைஃபண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ம். அது இல்லன்னா நான் டிகிரியே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா, ம். அப்ப வீட்டோட சூழ்நிலை வந்துட்டு வேற மாரி இருந்துச்சு. எங்க வந்துட்டு அ எப்படின்னா வந்துட்டு, நம்மளால வந்து ஃபன் பண்ண முடிஞ்சா நம்ம படிக்க முடியும். ம். இது வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும். அவ்வளதான். அது ம். அது மாரி தான் அது. ம். அதுக்கப்புறம் நமக்கு இஎம்ஐயும் ஆரம்பிச்சுச்சு. 2ம் இருந்துச்சு. ம். 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 அதனால இது 2ம் இருந்ததுனால கேட் இல்ல அப்படின்னா, எனக்கு நான் டிகிரி படிச்சிருக்க டிகிரி முடியாது. படிச்சிருக்க முடியாது. ம். அதனால கேட் டாக்ஸ் ஸ்டைஃபண்ட் வந்து கட்டப்பொறுக்காக அவ்ளோ. உங்களுக்கும் எஸ். நன்றி. எஸ். கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா தாங்க் யூ. ஆமா. எமச்சாண்டி. இருங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம போலாம். எம்டெக்ல வந்து தமிழ்ச்செல்வன் சார் நீ சொன்ன சார் வந்துட்டு ஆ அதான் அத முடிங்க. பெரிய உந்துதல். ம். அ அ எப்படி கேட் ஸ்டைஃபண்ட் வந்துட்டு என்ன ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுச்சோ, மென்டலி தமிழ்ச்செல்வன் சார் சப்போர்ட் தான் பண்ணு. மென்டலி என்ன சப்போர்ட் பண்ணுது. ஆ, ஞாபகம் வந்துருச்சு. நீ கேட்கும்போது. எம்டெக்ல வந்துட்டு நீ வந்து திருப்பி ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வர. வீட்லேருந்து போற. ஆ அது ஒரு சேஞ்ச். ம். யூசுவலா நம்ம ஹாஸ்டல்ல வாழ்ந்துட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம டைம எப்படி மேனேஜ் பண்ணணும், நம்மள எப்படி பார்த்துக்கணும்ன்றது வந்து ஹாஸ்டல் வந்து கத்துக் குடுத்துரும். நோ மேட்டர் வாட் நம்மளுக்கு நெறைய டைம் இருக்கும். நம்ம கரெக்ட்டா மேனேஜ் ஒரு வேலை இருக்கு நாளைக்கு அப்டின்னா, நாளைக்கு இந்த வேலை இருக்கு. இந்த டைம்லேருந்து இந்த இந்த டைம்க்கு இந்த வேலை இருக்கு. நம்ம அத பண்ணணும் அப்டின்னு நம்ம எப்படி பார்த்துக்கணும்ன்றத வந்து நீங்க தனியா இருந்தாலே நெறைய டைம் நம்ம கத்துப்போம். ஆனா அந்த செட்டப்ல இருந்துட்டு நீ திருப்பி வீட்டுக்கு வர. வீட்டுக்கு வந்துட்டு அவ்ளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்குற அகைன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். லைக் வந்து பார்மசிக்கு வேலைக்கு போனீங்கல்ல நீங்க? பயோ பார்மசியூட்டிக்கல் அப்படின்றதுனால, கீர்த்தி வந்து அகைன் வந்து அ அந்த ரூ. 12,500 ஸ்டைஃபண்ட் மட்டும் தான். பிடெக்கோட லோன் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்லயும் வந்து
லைக் நீ ஃபண்ட் பண்ணாதான் நீ படிக்க முடியும்ன்ற நிலைமை. ஸோ இந்த 12,500 மட்டும் வச்சுட்டு இதை மேனேஜ் பண்றது. அந்த ஹாஸ்டல் லைஃப்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் வீடு வந்து அவ்வளோ டைம் கொடுக்காது நம்மளுக்கு. நம்ம யூஸ்வலாவே நம்மள ஆக்குபைடாவே வச்சிருக்கோம் வீடு. ஸோ இந்த டிரான்சிஷன் அண்ட் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து பேலன்ஸ் பண்றது வந்து எப்படி இருந்துச்சு? அதுதான் இது. இப்ப பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஆனா அது செஞ்சுட்டு இருக்கும்போது அது பெருசா தெரியல. ஓகே. ஏன்னா அது செஞ்சுதான் ஆகணும். எனக்கு பெருசா தெரிஞ்சு. சரி. அப்ப ஆனா வந்துட்டு அதுவுமே கொஞ்ச நாளைக்கு தான். 1 மாசமோ 2 மாசம் தான் போனேன் பார்மசி. ஈவினிங் மட்டும் போனோம். மக்கள் மருந்தகம்ல போனேன். நல்லா இருந்துச்சா அது? ஏன் ஜாலியா இருந்துச்சு. ஒருத்தர் ம். ஒண்ணொண்ணு வருவாங்க, ஒண்ணொண்ணு சொல்லுவாங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, அ மக்கள் மருந்தகத்துல என்னன்னா, ஜெனரிக் மெடிசின் குடுப்பாங்க. எங்கன்னா, ம். இப்போ டாக்டர் வந்து பிராண்ட் எழுதிருவாங்க. ம். என்ன மருந்துன்னு எழுத மாட்டாங்க. டாக்டர் எழுதுற ம். பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசின் எல்லாம் அந்த பிராண்ட். இப்ப ம். அந்த ம். ம். பிராண்ட்ல ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும். ம். அந்த ம். ம். கெமிக்கல் காம்பவுண்ட மட்டும் வச்சுக்கிட்டு, அது பேட்டன்ட் விட்டு போயிருச்சுன்னா, அந்த பிராண்ட் இல்லாம அந்த மருந்த மட்டும் விக்கணும். மருந்த மட்டும் வைக்கிறது. ம். இப்ப வந்து ஏன்னா பாரிஸ் எனக்கு சுகரும், ஞாபகம் இருக்கு. நம்ம ஒரு சா சாக்கு சுகரும் மாரி. நான் என்னது? பாரிஸ் சுகரும், நம்ம சாக்கு சுகரும் சாக்கி மாரி. சுகரும் மாரி. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. நம்ம கான்வர்சேஷன் நம்ம பயோபார்மசூட்டிக்கல் படிக்கிறோம். நம்மளுக்கு வந்து பெருசா மருந்து நேம்லாம் தெர்ல. அதனால நம்ம பார்மசிக்கு வேலைக்கு போனா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி நான் இன்னொன்னு பார்த்து வியந்த விஷயம் வந்து, எங்கெல்லாம் சின்ன சின்னதா கூட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அத கூட மிஸ் பண்ணிறக்கூடாது. அத எடுத்துக்கிட்டு ஆ. எப்படி இவ்ளோ கன்ஸ்ட்ரெயின்லயும் வந்து அந்த அந்த ஓட்டத்திலேயே இருக்கிறது, அந்த விஷயத்த தேடி எடுக்கிறது வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அது நெறைய பேர் பண்ண மாட்டாங்க. ம். அதுக்குள்ளேயே போயிடுவாங்க. லைக் ம். வந்து இப்ப எனக்கு ஃபினான்ஷியலி கன்ஸ்ட்ரெயின் இருக்கு அப்டின்னா, இப்ப நான் ஒரு இஎம்ஐ பே பண்ணணும். எனக்கு ஃபினான்ஷியலி கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. இல்ல நான் வந்து எனக்கு பேக்டா இருக்குன்னு வச்சுக்கலாம். கன்ஸ்ட்ரெயின் கூட எனக்கு எதுவும் இல்ல. எனக்கு படிக்கிறதே எனக்கு கரெக்ட்டா இருக்கு. எனக்கு வந்து நான் படிக்கிறேன், எனக்கு அசைன்மென்ட் இருக்கு, நான் முடிக்கிறேன்றதே எனக்கு கரெக்ட்டா இருக்குன்ற போது, நான் வேற எதுவும் வந்து எடுக்க மாட்டேன். என் பிளேட்ல இருக்கு. நான் இதுக்கு மேல நான் கஷ்டப்பட விருப்பம் இல்ல. அப்டிதான் நம்ம ஸ்டூடண்ட் ஃபேஸ்ல இருப்போம். ஆனா நீ ஸ்டூடண்ட் ஃபேஸ்லயே வந்துட்டு எது என் பாத்ல வந்தாலும் அத தேடி தேடி எடுக்கணும் நானு. அந்த ஓட்டம் நெறைய இருந்துச்சு. அது அது உனக்கு தெரியாத ஓட்டம்ன்னு நீ சொல்ற. பட் அது வந்து யூசுவலா எல்லார்கிட்டயும் இருக்காது. அந்த அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் தான் நான் வந்து நான் அதுக்கப்புறமா வந்து நெறைய பேர் மீட் பண்ணி அவங்க கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாருமே அதான் சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த புரொஃபசர் லிண்ட்சே கூட நான் இங்க இருக்க புரொஃபசர் கூட எக்ஸாக்ட்லி சேம் ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாரு. "நீ போற வழியில உனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா, அத நீ விடக்கூடாது. அத நீ எடுக்கணும். அதுக்கு அதுக்கு நீ டூ த மேக்ஸ் எவ்ளோ ஒரு விஷயத்துக்கு டூ த மேக்ஸ் பண்றது இருக்குல்ல. என்னால இவ்வளோ தான் முடியும். நான் இவ்வளோ தான் பண்ணுவேன்றத தாண்டி, போடு நீ 100% எஃபர்ட்ன்னு போடுறது ஒண்ணு இருக்குல்ல. அது நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். ஆனா நீ அத நீ நோட்டீஸே பண்ணலன்னு நெனைக்கிறேன்." இ தெர்ல. இல்ல, என்னன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணோம். அந்த அளவுக்கு அது ஈல்ட் ஆகணும்னு இல்ல. முடிஞ்சத பண்ணி விட்டு ம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா இந்த அது மனநிலை நம்ம எப்படி பிரச்சனை இல்ல. வந்துச்சு? எனக்கு என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். ஆனா வந்து அது ஈல்ட் ஆவணும்னு லைக் அதோட அவுட்கம் எதிர்பார்க்க கூடாது. ஆனா நீ போடுற எஃபோர்ட்ட 100% போடணும்னு இருக்குல்ல, அந்த அந்த மனநிலை தான் நெறைய பேர் கிட்ட ஆக்சுவலா பெரிய ஆளுங்க கிட்டலாம் இருக்கு. லைக் நல்லா ஜெயிச்சவங்க கிட்டலாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். பட் அது பெரும்பான்மையான ஓகே. மனநிலையான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆட்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் அது வந்துச்சு. நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன். அது வரலனாலும், ஓகே வரல. அ இல்ல, அப்படி. எனக்கு என்னமோ இது ரொம்ப காமனான விஷயம் தான் நெனைக்கிறேன் நானு. எனக்கு தெர்ல. மேபி நான் தப்பா கூட இருக்கலாம். இந்த நடுவுல வந்துட்டு ஒரு நீயா நானா எபிசோட்லாம் வந்துச்சு. புள்ளைங்கலாம் வந்துட்டு காட்டு வேலை, மேட்டு வேலைலாம் போயிட்டு படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு அவ்ளோ உழைப்பு போட்டு அத்தன வேலை இருக்காங்க. பார்த்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில அண்ணாலாம் இருக்கிறாங்க. எங்க சின்ன வயசுல வந்துட்டு பால் போடுற அண்ணாலாம் வந்துட்டு காலையில எழுந்துச்சு ஆ பால் பால் போட்டு போட்டு. பண்ணிட்டு போவாங்க. ம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு டெஸ்க் ஜாபா இல்ல எனக்கு புடிச்சதா தான் வந்து நான் எடுத்துக்கிட்ட மாரி தான் இருந்துச்சு. அது ம். வந்துட்டு ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆவல பண்ணும்போது. இப்பயும் எனக்கு அது தெர்ல. எனக்கு அப்படி லுக்கிங் பேக்கும் எனக்கு அப்படி இருந்த மாரி தெர்ல. ஓகே. ஆனா அந்த ஜர்னி ஏன்னா இப்படி கம்பேரேட்டிவா நான் பார்த்தா எனக்கு வந்துட்டு நம்ம ஸ்மூத்தா தான் இருந்திருக்கிறோம். அப்படின்னு தான் எனக்கு ஓகே, தோணுது. நம்ம வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். வரு ரொம்ப இதுவாலாம் இருந்தோம். அப்படி தோணவே இல்ல. ஏன்னா ஓகே. நம்ம இப்படி இந்த எக்ஸ்ட்ரீம்ல நம்ம பார்க்குறோம்ல. அப்ப ம், நமக்கே வந்துட்டு ம். நம்மளே ஏதோ பிரிவிலேஜ்ல இருக்கிற மாரி தோணும். ஓ! நைஸ். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், நான் வளர்ந்த அந்த வட்டாரம் இருக்குல்ல, அது ஒரு ஒரு
ஒரு பயங்கரமான மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா, ஒ ஒருத்தர் ஒரு மாரி அந்த 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 செட்டப் வந்து எப்படி இருக்கும்னா, அது இந்த ஸ்பேஸ் குடுக்காது பசங்களுக்கு. இது வந்து ம். இப்படிதான் நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படி ஆனா அவுட்கம் எதிர்பார்க்க கூடாது. அப்படின்ற அந்த தெளிவுலாம் இருக்காது. நீ ஓடு, ஓடு, ஓடு. அங்க பாரு உன் சித்தப்பா பையன் பாரு. அங்க பாரு உன் பெரியப்பா பையன் பாரு. அங்க பாரு, இது பாரு. இவ பாரு இவ்ளோ கஷ்டப்படுறா பாரு. உனக்கு வந்து சோ நான் இவ்ளோ பண்ணேன். எனக்கு இது வரணும். அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர்த்து, அந்த சின்ன வயசுலயே வந்து மேபி எனக்கே கூட வந்து எனக்கு வந்து போடணும். எஃபோர்ட் போடணும்னு தெரியுமே தவிர்த்து, எனக்கு எஃபோர்ட் போட்டா எனக்கு அதோட அவுட்புட் இருக்கணுன்ற மனநிலை தான் எனக்கு ரொம்ப வருஷமா இருந்துச்சு. அது வந்து இப்ப கூட எனக்கு முழுசா போயிருச்சான்னு கேட்டா எனக்கு தெர்ல. ஆ பட் இந்த இந்த ட்ரெய்ட் வந்து எடுத்துக்கணும்னு நான் நான் ரொம் அதுக்கு நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் எடுத்திருக்கேன்னு நெனைக்கிறேன். எஸ். ம். தெர்ல. மேபி ஒரு ஒரு ஃபேமிலி ட்ரீட்மெண்ட் ஒரு மாரி ம். இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு ம். சிலருக்கு வந்துட்டு இப்ப எங்க வீட்ல வந்துட்டு எங்க அப்பா படிக்கல அப்டின்னா வந்துட்டு, "நீ என்ன ஆப்ஷன் கிடைச்சாலும் படிக்கணும்." ம். அப்படிங்கிறது தோணிரும் உனக்கே வந்துட்டு, ம். எப்படியாவது படிச்சிரணும், எப்படியாவது நல்லா பண்ணிரணும் அப்படி தோணும். ம். நம்ம ம். செய் நம்ம நம்ம முடிஞ்சதும் செய்றோம். ஆனா நம்ம ம். கடைசியில எம்பிபிஎஸ் சீட் இல்லாம தான் போறோம். அந்த அவுட்புட் இல்லாம இருக்கிறத அவுட்புட் அக்செப்ட் இல்லாம பண்றது தான் இருக்குல்ல, இருக்கு. அது ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். ம். அது அது கஷ்டமா தான் இருக்கும். அது ஒரு சில டைம்லாம் வந்துட்டு ரொம்ப லேட்டாவும் ஹிட் ஆகும். எனக்கெல்லாம் லேட்டா தான் ஹிட் ஆச்சு. ம். எனக்கு வந்துட்டு ம். அப்ப ஏன்னா வந்துட்டு நம்ம பிஸியா இருந்தோம்ல. நம்ம ம். வந்துட்டு அடுத்த கோர்ஸ் என்ன அது இதுன்னு சொல்லிட்டு பிஸியா இருந்தோம். எனக்கெல்லாம் லேட்டா தான் வந்துட்டு நமக்கு ஒண்ணு ம். கிடைக்கல அப்படிங்கிறதே ஹிட் ஆச்சு. எங்க நமக்கு ஒண்ணு டிகிரி கிடைக்கல முடிக்கும்போது அப்டின்னாலும், அதுக்கான எஃபோர்ட் போட வேண்டியது நம்ம கடமை. அதான ஸ்டேட்மெண்ட்? வந்து எந்த அளவுக்கு போனேன்னா, செகண்ட் இயர்ல திருப்பி என்ட்ரன்ஸ்லாம் எழுதினேன். ஜிப்மர் என்ட்ரன்ஸ்லாம் எழுதினேன். ஓ! ஓகே. இப்பயும் எனக்கு ம். சான்ஸ் கிடைச்சா நான் நீட் எழுதலாம் அப்படின்னு யோசிப்பேன். 2 அது டாக்டர். அந்த அந்த இது வந்து போய்க்கிட்டு தான் இருக்கும். அது தெர்ல. ம். அது எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தெர்ல. நமக்கு ஆப்ஷன் இல்லனாலும் இப்படி டீல் பண்ணணும். ம். ஆப்ஷன் இருந்ததுன்னா அது உங்க பிரிவிலேஜ் தான். ம். ஒரு ம். ஒரு விஷயம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னாலே அதுவே ஒரு பிரிவிலேஜ் தான். எனக்கு அப்படி தோணும். ஆப்வியஸ்லி. இல்ல, இல்ல. கரெக்ட் தான். லைக் வந்து இப்போ 1 இயர் டைம் எடுத்து பிரிப்பேர் பண்றதெல்லாம் பிரிவிலேஜ் தான? ஆமா டாக்டர் சீட்டுக்கு. கண்டிப்பா. அ. எனி எஸ். எக்ஸாம்ஸ், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் அது அந்த ஜர்னி வந்து கஷ்டமா தான் இருக்கும். அது நான் ம். ஒத்துக்குவேன். ஏன்னா ம். வந்துட்டு, நீங்க அப்பயும் வந்துட்டு ஒரு அடல்ட்டா இருப்பீங்க. அப்ப வந்துட்டு இன்னும் கிராஜுவேட்டா கூட இருக்கலாம். இப்போ ஒரு சில ம். எக்ஸாம்க்குலாம். ம். பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு ஸ்டெப் பாஸ் பண்ணி, ரிஃப்ளெக்ட் ம். பண்ணி நீ ஒரு விஷயம் பண்ண முடியுது. ம். அப்படின்னா, ஓரளவுக்கு உனக்கு ஓகே. நீ வந்துட்டு ஓரளவுக்கு நீ ஒரு நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கங்கிறத ஒரு ஆறுதலா வச்சுக்கலாம். ஆ, 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 ஆ. ஆறுதலா ஓகே. வச்சு பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படி அப்படி எனக்கு தோணும். ஓகே. நைஸ். சோ எனக்கு இன்னொரு தெர்ல. கொ ம். ஆமா. எண்ட் ஆஃப் த டே வந்து ஆனா இந்த ட்ரெய்ட் நான் கீர்த்தி கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான ட்ரெய்ட். நீ வந்து 100% இல்ல. உனக்கு ஆப்ஷன் இருந்தா 200% கூட ஒரு விஷயத்துக்கு போடணும். ஆனா அதோட அவுட்புட் வந்து நீ நெனச்ச மாரி தான் வரணும் அப்படின்னு இல்ல. அது வாழ்க்கை வந்து என்ன வேணா குடுக்கும். அதுக்காக நீ எஃபோர்ட்ட வந்து இது பண்ணக்கூடாதுன்றது. அது வந்து கொஞ்சம் ஜெயிச்சவங்க கிட்டயும் இருக்கு. அதனால அதுக்கு வொர்க் பண்ணுங்க கைஸ் எல்லாரும். இன்னொன்னு வந்து அவுட் ஆஃப் த ம். கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் அண்ட் படிப்பு சம்மந்தப்பட்ட கேள்விகள். ஒரு கொஸ்டின். மனிதர்கள சந்தோஷமா வச்சுக்கிறது வந்து எவ்ளோ அற்புதமான விஷயம். ஏன்னா ஆ ஏன்னா நான் அத பார்த்துட்டே இருந்திருக்கேன். நம்ம கூட இருக்கவங்கள நம்ம கவனிச்சு, அவங்க இதுக்காக சந்தோஷப்படுறாங்கன்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு அது செஞ்சு, ஆ அதுல ஒரு சந்தோஷம் வாங்கிக்கிறது இருக்குல்ல, அது வந்து நீ ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பண்றியோ! அப்படின்னு எனக்கு எனக்கு நீ நெறையா பண்ணியிருக்க அது. அது நீ ம். பண்றியோ! பக்கத்துல இருக்க மனுஷங்கள கவனிக்கிறது வந்து ஏன்னா நீ ரெக்கமெண்ட் பண்ற புக்கு, படம் சம்மந்தப்பட்ட கேள்விக்கு வந்து நம்ம இந்த எபிசோட் முடியும்போது, நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன் குடுக்க போறீங்க. பட் நீ குடுக்குற படமா இருக்கட்டும், நீ குடுக்குற புக்கா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே நான் காமனா ஒரு ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். இன்னொரு மனுஷன சந்தோஷமா வச்சுக்கிறது. வேற எதுவுமே இப்படி 100% எஃபோர்ட் போடணும்னு சொல்ற ஒரு ஆள் தான், இன்னொருத்தவனுக்கு அது தேவைப்படுதுன்னா, அந்த டேபிள்ல அத வச்சுட்டு நகர்ந்து போறது. அந்த அடிச்சு புடுங்குற தன்மை இல்லாம இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ! எனக்கு இதுவே இதுவே தெர்ல. நான் என்ன யோசிப்பேன், இதெல்லாம் நான் வந்து எப்படி இத்தன வருஷமா நான் நோட் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள். அதான் நீ இவ்ளோ நோட் பண்ணுவேன்னே எனக்கு தெர்ல. அதுவே எனக்கு ஆச்சரியம். ஆ, ஆ. எனக்கு வந்து
இது நான் எனக்கு தெரியல. இது இந்த ஆட்டிடியூட் எப்படின்னா, வாழ்க்கை ஆல்ரெடி அவன் அவன் ஒரு ஒரு விஷயத்த பண்ணி, வாழ்க்கை அது அதோட விஷயத்த செஞ்சுட்டு தான் இருக்குது. ம். நம்ம எப்படி நம்ம ஒரு விஷயத்த நல்லா பண்றோம், இல்ல நல்லா பண்ணிரணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ, சக ம். மனுஷனும் அததான் பண்ண போறான். எவனும் போயிட்டு ம். வாண்டடா நான் போய் ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பண்ண போறதில்ல. ம். வாண்டடா போய் ஒரு புள்ள போயிட்டு நான் ஃபெயில் ஆகணும்னு எக்ஸாம் எழுத போறதில்ல. எழுத போறதில்ல. ம். படிக்கவே இல்லனாலும் எப்படியாவது பாஸ் ஆயிரணும்னு தான் எழுத பாஸ் போறான். ஆகுறது எழுத எல்லாருமே வந்துட்டு அவன் உன்னால முடிஞ்ச லெவல்ல அவன் வந்துட்டு ம், அவன் கரெக்ட்டா இருக்கணும். அவன் எப்படியாவது வாழ்ந்துரணும்னு தான் பார்க்குறான். ம். வாழ்க்கை ஆனா அப்படி இருக்கிறது இல்ல. அது நமக்கே தெரியும். ஐரணி. ஆ அதுதான். ஏன்னா இது இது எப்பயுமே எனக்கு ஜோக்கா இருக்கும். ம்ஹ்ம். ஓகே. இதுல வந்துட்டு அது ஒண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு இன்னொன்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னொன்னு வந்துட்டு நமக்கு சிஸ்டம் தெரியும். ம். இப்ப வந்து படிக்கிறதுனா யுனிவர்சிட்டி சிஸ்டமோ, வேலை ம். பார்க்குறீங்கன்னா ஏதோ ஒரு கார்ப்பரேட் சிஸ்டமோ, ம். ஆஸ்பத்திரினா ஆஸ்பத்திரி சிஸ்டமோ, கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் சிஸ்டமோ, அது ம். எந்த அளவுக்கு பாலிசி வச்சிருக்கு, அது எந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். ம். ம். ஸ்டைஃபண்ட் வந்து சந்தோஷம் தான் அப்படின்னாலும், 12,400 தான் குடுப்பான். நீ அதுல படி, நீ இஎம்ஐ கட்டு. ம். ஃபர்ஸ்ட் பாஸ் வாங்கு. ம். அவ்வளவுதான். நீ ம். வந்துட்டு ஒரு வீடு உனக்குன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிக்கிறதுக்கோ, இல்ல உனக்கான ஒரு இடம் வச்சு படிக்கிறதுக்கோ அது குடுக்கறது இல்ல. இந்த ம். மாரி நமக்கு ம். சிஸ்டம் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுதோ, அந்த அது அளவுக்கு வந்துட்டு அதோட முழுசா நமக்கு தராது இல்ல. தராது. அதுலயும் ம். கேப்ஸ் ம். இருக்கு. இப்போ ம். நம்ம மனுஷனும் நம்மளும் எஃபோர்ட் போடுறோம். ம். வாழ்க்கை ஒண்ணு செய்யுது. சிஸ்டமும் நமக்கு பாதுகாப்பா, இல்ல அரவணைச்சு போற மாரி இல்ல. எந்த சிஸ்டமுமே. ஏன்னா, ம். அதுக்குன்னு நெறைய பிரச்சனை இருக்குது. அது அதுக்குன்னு நெறைய ம். விஷயம் தேவைப்படுது. ம். 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 அப்ப நம்ம மிச்சம் என்ன இருக்குது? நம்ம ஆல்ரெடி 2 இடத்துல அடி வாங்குறோம். அடி வாங்கிட்டோம். மத்தவங்களுக்கு வந்து அத குடுக்கணும். லைக் நான் பண்றத வந்து மத்தவங்கள கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல வரியா? அப்ப அப்ப அந்த நேரத்துல நீங்க பிஸியா இத்தன டீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இருக்கிற நேரத்துல ஜாலியா இருந்துட்டு போங்க. அப்ப நீயும் ஜாலியா இரு, நானும் ஜாலியா இருக்கேன். நீ ஜாலியா இருந்தா நானும் ஜாலியா இருக்க போறேன். இல்ல. ஜாலியா இப்ப நீ ஜாலியா இருக்கிறத பத்தி பேசுற. நான் என்ன கேட்டேன்னா, மத்தவங்கள கவனிச்சு அவங்கள அதுதான் இப்ப பாத்துக்கிறது நான் சொல்றேன். ஜாலியா இருக்கணும்னு வச்சுக்கோ. ம். நான் அதுவே உனக்கு போயிட்டு வந்து ஒரு சந்தோஷமா இருக்குன்றியா? ஓ! நான் இத்தன போயிட்டு ஒரு பிரச்சனை எமோஷனல் மூவிய பாத்துட்டு, எனக்கு சிரிப்பு வரல அப்படின்னு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. உன்ன ம். சுத்தி இருக்கிறவன் அழுவுறான், இல்ல உன்ன சுத்தி இருக்கிறவன் வந்து ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு விதத்துல அஃபெக்ட் ஆகுறான் அப்படின்னா, ம். நீ போயிட்டு அங்க போயிட்டு ஹிஹின்னு ஃபியூனரல் ஹோம்ல போயிட்டு எவனாவது இறந்து கிடக்குறான், அங்க போயிட்டு சிரிக்க முடியுமா? முடியாது. சுத்தி இருக்கிறவங்க ஜாலியா இருந்தா, நீயும் ஜாலியா இருப்ப. அவ்வளவுதான். இது ஓ! மேபி அதனால நீ செல்ஃபிஷா கூட இருக்கலாம். இருக்கவங்கள வந்து ஆனாலும் நான் நான் வந்து நான் இன்னும் இன்டென்ஸான பதில வந்து ஐ மீன் எனக்கு இன்டென்ஸான பதில் வந்து தேவைப்படுது. அது ஆ. வந்து தெரியல. எனக்கு என்ன பதில் தேவைப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன சொல்றது? ஏன்னா நீ அத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பண்ணியிருக்க. கூட இருக்கவங்கள கவனிச்சு அவங்களுக்கு குடுக்குறது இருக்குல்ல. அது நெறைய பேர் பண்ண மாட்டாங்க. அதுதான். இது கிட்டத்தட்ட செல்ஃபிஷ்ன்னு வச்சுக்கலாமே. நீ ஜாலியா இருந்தா, இதையே நானும் ஜாலியா செல்ஃபிஷ்ஷா இருக்க போறேன். ஓ! அதனால. ஆ. ஓகே. இப்ப இப்ப எவனோ ஒருத்தன் கஷ்டப்படுறான், அழுகுறான்னா, நீ அவன பார்த்து சிரிக்க போறதில்லல்ல. எனி ஆவரேஜ் ஹியூமன் பீயிங் எடுத்துக்க. ஓகே. எவனோ ஒருத்தன் போய் உன் கண்ணு முன்னாடி அழுவுறான். ம். உனக்கு அத சால்வ் பண்ண முடியாது. நீ ம். போயிட்டு அவன் பிரச்சனைய சால்வ் பண்ண முடியாது. அவனுக்கு மேபி உனக்கு தெரிஞ்சிருந்தா கான்டெக்ஸ்ட் புரிஞ்சா ஆறுதல் சொல்லலாம். ஆனா, ம். அவன் மூஞ்சிக்கு முன்னாடி போய் நீ சிரிக்க முடியாது. சிரிக்க முடியும். ம். அவன் உன்ன பார்த்து யார்றா கோமாளின்ட்டு போயிருவான். கரெக்ட்டு. ம். அந்த மாரி இப்போ வந்துட்டு எல்லாரும் கேள்வி கேட்கணும், எல்லாரும் பேசணும் அப்டின்னா, கேள்வி கேட்கறதுக்கான என்விரான்மென்ட் இருக்கணும் அப்டிங்கிற மாரி, நீ ஒருத்தன பார்த்து நீ நோட் பண்றன்னா, நீ அவனுக்கு வந்துட்டு அவனுக்கு என்ன ஜாலியோ அவன் ஜாலியா இருக்க போறான். அவ்வளவுதான். ஜாலியா இருக்கணும். எஸ். இப்ப ஒருத்தவங்க நெய்வா இருக்காங்க அப்டின்னா, அவங்கள நீ செமையா நோட் பண்ணி அவங்கள எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியும். அவங்க க்ரோ ஆகுறது பார்க்கும்போது எப்டி இருக்கும்? எனக்கு ஒரு ஜாலியா விஷயம் இருக்கும். ஜாலியா இருக்கிற எப்டின்னா அ லைக் இப்ப வந்து அது உன்னால நடந்திருக்கு அப்டின்னு நெனைக்கும்போது அது பெருமையா இருக்குமா? லைக் அப்டிலாம் இருக்காது. அப்பலாம் தன்னடக்கத்தின் மறு உருவம் தான் கீர்த்திகா. அப்படிலாம் இல்ல. எனக்கு வந்து ஃப்ரெண்ட் லைக் கீர்த்தி, க்ரோ இன் லைஃப். அப்படிலாம் இல்ல. எனக்கு இது ஸ்ட்ராங்கா தோணும். யாரும் யாரையும் மாத்த முடியாது. ம். யாரையும் யாரையும் வந்துட்டு அது மாத்தவும் கூடாது. ம். இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கலாம். கரெக்ட் தான். ம். இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கலாமே தவிர, ஒருத்தர் நம்மளால தான் க்ரோ ஆகுறாங்கங்கிற ரேஞ்சுக்குலாம் நம்ம ஒண்ணும் வாத்தியாரும் இல்ல. நம்ம எதுவுமே இல்ல இப்ப. ஓகே.
அப்படி பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் இல்ல. நம்மளே வந்துட்டு சரி, தப்பு தெரியாம பட்டு பட்டு தான் நம்மளே மாறுறோம். அப்படி ம். இருக்கும்போது நம்மளால ஒருத்தர் குரோ வராங்கங்கிறதுலாம் பெரிய வார்த்தை. நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அம்பேத்கர் அளவுக்கு திங்கரும் இல்ல. எதுவுமே இல்ல. பட் நான் வந்து அத ஃபுல்லா வந்து கீர்த்திக்கு தான் குடுப்பேன். அதனால வந்து அது நான் அது பெரிய வந்து ஆளாகி உன்னோட பெருந்தன்மை. நான் வந்து ஒரு பாட்காஸ்ட்ல போய் பேசம்போது, நான் வந்து அப்படி சொல்லுவேன். கண்டிப்பா. ஆனா நீங்க வந்து அப்படி சொல்ல மாட்றீங்க. ஓகே. நான் வந்துட்டு எம்டெக் வந்து கேட்பேன். பாட்காஸ்ட்ட. எஸ். எம்டெக் வந்து கீர்த்தி வந்து அம் அண்ணா யூனிவர்சிட்டில பண்ணாங்க. ஐஐடி மெட்ராஸ்ல ப்ராஜெக்ட் பண்ணாங்க. பேட்டன்ட் வாங்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்டெக் முடிச்சாங்க. முடிச்சு பிஹெச்டி ஜாயின் பண்ணாங்க. பிஹெச்டி கீர்த்திகா அஸ் அ பெர்சன் எப்படி மாத்துச்சு? பிஹெச்டிய முடிக்கிறது எப்படி இருந்துச்சு? ஏன்னா தட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இவங்களும் பிஎஸ்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து கோவிட் பேட்ச். நான் முடிப்பேனானே தெரியல கைஸ். அதனால கேட்கிறேன். இப்ப அதெல்லாம் வந்து இவ்ளோ முடிஞ்சிருச்சு. நாள் வந்து அட்வைஸ் கேட்டு நம்ம வளர்ந்துட்டோம். லைக் எம்டெக்ல வந்து முண்டம் போய் கேளு, கேள்வி கேளு. அப்பதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னனால, ஓ கேள்வி கேட்கணும் போல இருக்குன்னு பை த கேட்டோம். பை நமக்கு பேரலா கிடைச்சது. வந்துட்டு புனியும் எம்டெக் ப்ராஜெக்ட் ஐஐடி மெட்ராஸ்ல தான் பண்ணா. ஆமாமா. அவ்வளவு அவளை கம்மியா சொல்லிக்கிறா. இப்ப அதே ஐஐடி மெட்ராஸ்ல தான் வந்து பிஹெச்டியும் பண்றா. அப்படி ஆஹ் கரெக்ட். காலர் தூக்கி விடுற ஃப்ரெண்ட் பத்தி நீங்க சொல்லவே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் ப்ளே பண்ணியிருக்காங்க? எனக்கு நண்பர்கள். அவன் ஃப்ரெண்டுன்னே எனக்கு ரொம்ப நாள் வருஷம் கழிச்சு தான் தெரியும். நான் என்ன கேட்கல. இன் ஜெனரல் கேட்கிறேன். இன் ஜெனரல் அவங்களும் ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு அவ்வளவுதான். நான் அவங்களும் பதில் ஜாலியா. சொல்ல மாட்டேன். எனக்கு அப்படிலாம் எமோஷனலாலாம் பேச தெரியாது. என்ன விட்டுருங்க. இல்ல வேற வேற என்ன சொல்றது? நெறைய பேருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே வந்துட்டு மோசமா தான் இருக்கு. நம்ம ஆ பேசினாலே வந்துட்டு இது என்ன பேசுது அப்படி இருக்கும். அப்புறம் மனிதர்கள் வந்துட்டு ஆ ஆமா. நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா முன்னாடிலாம் ரொம்ப காண்டான ஆள் தான். இல்ல, இல்ல. நீங்க ஒரு ரொம்ப சாதுவான ஆள் தான். அது உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு நீங்க எம்டெக்ல பாத்தீங்க. பிடெக்லலாம் நம்ம வந்துட்டு அது ஐ மீன் ஓகே. பெருசா ரவுடி இல்ல. ஆனா ரவுடி இந்த சென்ஸ் ரொம்ப ரோக் இல்ல. ஆனா வந்துட்டு நமக்கு அந்த நம்ம ஃபிகர் அவுட் பண்ணாத போது, நமக்குள்ள ஒரு நெறைய கேள்வி இருக்கும்போது, அதுக்கு பதில் ம், தெரியாத போது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ம். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டு என்ட்ட கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா வந்து அது எனக்கு வந்து தெர்ல. அது என்ன பண்ணணும்னு தெர்ல. எனக்கு அந்த ஏமாற்றமும் ஹிட் ஆக ஆரம்பிச்சுச்சு. பி பி டாக்டர் ம், ஆகல அப்படிங்கிற ம், ஏமாற்றமும் ம், ஹிட் ம். ஆச்சு. அதுக்கான ஆறுதல் எங்கேயும் இல்ல. அ அதுக்கு ஆறுதல் படலாங்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுச்சு. உனக்கு ஓகே. ஒண்ணு கிடைக்கல. அதுக்கு நீ வந்துட்டு அதுக்காக நீ வருத்தப்படலாம் அப்படிங்கிறதே லேட்டா தான் புரிஞ்சுச்சு. ரைட்டு தான் ஓகே. அப்பல்லாம் இருக்கும்போது இந்த படம், புக்கு இதெல்லாம் ஓகே. வந்துட்டு அந்த வாய்ட ஃபில் பண்ணுச்சு. அதுதான் வந்துட்டு ஓகே தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பார்த்துக்கலாம். நைஸ். அதெல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இதெல்லாம் வந்து என்னோட ஹீலிங் ஃபேஸ்ல வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண விஷயங்கள். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டமோ, ஒரு ஆளோ ஒரு விஷயத்த நமக்கு தரல அப்படின்னா, நம்ம எங்க தேடுறோம் அப்படின்னா, நம்ம அடுத்து புக்கு, படம் தான். வாவ்! ஆமா. எனக்கு எந்த அப்படிதான் இருக்கு. ம். லைக் வந்து ஒரு 5 புக் ரெக்கமெண்ட் பண்ணணும். இல்ல இதெல்லாம் கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையில படிச்சிரணும் அப்டின்னா என்ன சொல்வீங்க?